பாலனை உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதிமுக கூட்டணியில் ஏறக்குறைய ஒருமித்த கருத்தோடு இணைந்த முதல் கட்சி வந்து பாமக. ஆனா அவங்க திமுக சொல்றதெல்லாம் பார்த்தா 200+ 210 ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? அதாவது ஒரு பயத்தில் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பலத்தை மிகைப்படுத்தி சொல்வார்கள். அதுதான் இப்பொழுது அவர்கள் நாங்கள் முன்பை விட அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பது. முதல்ல ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக், ஒரு தெளிவான ஒரு பார்வைக்கு வருவோம். கடந்த முறை தேர்தல் நடைபெற்ற போது 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அதனால் அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது மக்களிடத்திலே உருவானது. திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத பதவி பசியில் இருந்தார்கள். எனவே அடிமட்ட தொண்டன் வரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை அப்பொழுது அவரிடத்திலே இருந்தது. அந்த தேர்தலில் ஏறக்குறைய 40 இடங்களில் ஏறக்குறைய ஒரு 2-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே 40 இடங்களை நாங்கள் அந்த தேர்தலில் நாங்கள் இழந்தோம். இதுதான் கடந்த தேர்தலுடைய மனநிலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல், இதில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை நீங்கள் அடிப்படையாக வைத்து பார்த்தால் சதவிகித அடிப்படையில் யார் பலமாக இருக்கிறார்கள் என்பதை நெல்சன் அவர்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. காரணம், காங்கிரஸ் சதவிகிதம், மக்கள் நல கூட்டணியாக போட்டியிட்டதில் அவர்கள் இருந்த விடுதலை சிறுத்தையிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மதிமுகவிலிருந்து அவருடைய வாக்கு சதவீதம், இதை எல்லாவற்றையும் கணக்கெடுத்து பார்த்தால் திமுக அல்லாமல் அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது 7-8% மட்டுமே அவரிடம் இருக்கிறது. அதே அதிமுகவை நீங்கள் தற்போது எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மூன்றையும் நீங்கள் சேர்த்தால் ஏறக்குறைய 18-20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாக்கு சதவீதத்தை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வைத்திருக்கிறது. இந்த தருணம், கடந்த முறை அம்மா மக்கள் தனியாக இருந்தார்கள், எடப்பாடிக்கு எதிராக ஒரு மனநிலையை கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக தென் மாவட்டங்களில் சில இடங்களில் குறைவான இடங்கள், இன்றைக்கு அம்மா மக்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள், மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக பெற்ற வாக்கு, அவர்கள் பெற்ற இடங்களையும் மதிப்பிட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் அடிப்படையாக கொண்டு பாருங்க. அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கட்டு போயிருக்கிறது என்ற கருத்து இருக்கிறது. போதைப் பொருள், மது பெருமளவில் வணிகம் செய்யப்படுகிறது. ஊழல் பெருமளவில் இந்த நாட்டிலே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் இருக்கிறதா என்பதை பாருங்கள்.